உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மூளைத்திறன் அதிகமாக இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறாங்களா, அது மேசராசிக்காரங்க தான். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதை எதை செஞ்சு கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இங்கே தான் டென்ஷன் அதிகமாகுது. ஒரு உடல் அளவில் வந்து ரொம்ப ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஏமாற்றம் அடைகிறாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே ரொம்ப அழுத்தமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு முதல்ல வர்றது வந்து ஹார்ட் பிரச்சனையும் கேன்சர் பிரச்சனையும் தான். ஏன்னா அங்கே தான் வந்து சனி வீசமாகறாரு. பழக்க வழக்கங்கள்ல ஃபஸ்ட்டு முதல்ல மாற்றத்தை கொண்டு வரும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் மற்றவங்கிட்ட அன்பு காட்டவோ ஒரு நட்பு வைக்கவோ செய்யணும். அதுலேயே இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. முதல்ல இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி என்பர்கள். இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான நோய்கள் வரும்? அதாவது வந்து ஒரு நாள்பட்ட நோய் வந்து மேஷ ராசிக்கு வரப்போகுது அப்படின்னா அதுல இருந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மேஷ ராசிக்கு என்ன மாதிரி இருக்கு? மேஷ ராசி நேயர்களுக்கு எப்பயுமே பாருங்க டென்ஷன். ஆமா, நினைச்சதை உடனே முடிக்கணும், ஏன்னா தூங்க மாட்டாங்க. அதே நல்லா சமையல் பண்ணுவாங்க, ஆனால் ருசிச்சு சாப்பிட நினைப்பாங்க, சாப்பிட முடியாது. ஏதாவது வேலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவசரம் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வர்ற. ஆனால் மேச ராசியில் தான் சூரியனும் பாருங்க உச்சமாகறாரு. அங்கே வந்து சனி வந்து நீஷம். இவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஆர்டர் போடுற வேலையாக பார்ப்பாங்க. எந்த ஒரு வேலையும் சரி, மற்ற நீ செய்ய இதை செய்ய அப்படிம்பாங்க. இவங்களாம் அந்த இறங்கி செய்ய மாட்டாங்க, செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மூளைத்திறன் அதிகமாக இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறாங்களா, அது மேசராசிக்காரங்க தான். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதை எதை செஞ்சு கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இங்கே தான் டென்ஷன் அதிகமாகுது. உடல் அளவில் வந்து ரொம்ப ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை அப்படின்னாலே பார்த்துக்கோங்களேன், காற்று சம்மந்த பிரச்சனை தான். காற்று. அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப ஒரு காரியம் நடக்கலை அப்படின்ட்டு அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து அன்பு காட்டுவாங்க எல்லாத்துக்குமே. வந்து நட்பு வச்சுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த நட்பால் ஒரு ஏமாற்றம் தான் அவங்களால தாங்க முடியாது. நட்பாலையும் ஒரு லவ்வாலையும் ஏமாறக்கூடியவங்களும் மேசராசிக்காரங்க தான். அந்த தாக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாவே இருக்கும். அப்போ ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போறதுனால பொதுவாகவே ஒரு நோய் வருதாலே மனம் சார்ந்த விஷயங்கள் தான். மனம் வந்து அமைதியாக ஆரோக்கியமா இருந்தால் எந்த ஒரு நோய் நம்மளை தாக்கவே செய்யாது. அப்போ இவங்க வந்து மனசை வந்து எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறணும். எது வந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கு வந்து முதல்ல பழகிக்கிறணும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணல ஒரு உறவால இவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க. எந்த உறவாக இருந்தாலும் அப்படிதான் ஏமாற்றம் அடைகிறாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே ரொம்ப அழுத்தமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு முதல்ல வர்றது வந்து ஹார்ட் பிரச்சனையும் கேன்சர் பிரச்சனையும் தான். ஏன்னா அங்கதான் வந்து சனி வீசமாகறாரு. அப்போ வந்து இவங்களுக்கு நிறைய வந்து இவருடைய பழக்க வழக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் முதல்ல மாற்றத்தை கொண்டு வந்துடும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் மற்றவங்கிட்ட அன்பு காட்டவோ ஒரு நட்பு வைக்கவோ செய்யணும். அதுலயே இவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் நம்பி உதவி செய்யறேன் அப்படின்னு போய் இவங்க ஏதாவது உதவி பண்ணாலும் இவங்களே மாட்டிக்கிடுவாங்க. அந்த அவசர குணத்தை முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தபடியா பார்த்துங்க, இவர் வந்து காலுக்கு அதிகமா வேலை கொடுக்கணும். காலைல எந்திரிச்சாங்களா ஒரு அரை மணி நேரம் எந்த வயசுல உள்ளவங்க மேசராசியா இருந்தாலும் நடக்கணும். அது கூட வெறுங்காலோட நடக்கணும். இன்னைக்குள்ள சூழ்நிலை வெளியில நம்ம வந்து வெறுங்கால் நடக்க முடியாது, ரொம்ப வந்து சுத்தம் இல்லாம தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம சுத்தமா இருக்கிறதுல பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு மொட்டை மாடில எங்கேயோ வந்து வெறுங்கால் நடக்கணும். அதை மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இரவு நேரங்களில் தூங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு நடக்க பழகணும். வந்து காலுக்கு இவங்க வந்து அதிகமாக வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நோய் தாக்கம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. அப்படியே எனக்கு வந்து நோய் தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு உரிய மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் தான். இவங்க ரொம்ப சிறப்பானது. ஏன்னா மேசராசிக்கு 6ஆம் இடம் வந்து கன்னி வீடாவது. கன்னிங்கிறது வந்து புதனுடைய உச்ச வீடு. அப்ப உச்ச விடுங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அந்த நேரத்துல போய்கிட்டு இவங்க வந்து அலோபதியோ வேற ஏதோ யுனானி ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா அந்த நோயோட தாக்கத்தை வந்து குறைக்க முடியாது. இவங்க வந்து சித்த மருத்துவம் அது எடுத்தாங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். இவங்க செய்யக்கூடிய வழிபாடு என்ன பாத்தீங்கன்னா முருகர் தான். அது கூட பாருங்க, குழந்தையா இருக்கிற முருகர், எங்கேயாவது மலை மேல இருக்கிற முருகர். ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் பாருங்க. அந்த முருக கடவுளை போய் செவ்வாய்க்கிழமை காலையில பாலாபிஷேகம் பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். இது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்றவங்க தான் அதோடைய அற்புதங்கள் தெரியும். எந்த ஒரு நோய் இருந்தாலும் தாக்கம் வந்து குறையிறதுக்கு கந்த சஷ்டி கவசம் படிச்சாலே போதும். அதோட எழுத்துக்கள்லாம் அப்படி ஒரு இதாக வடிவமைச்சிருக்காங்க. அதனால வந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி கூட பாராயணம் பண்ணலாம்.
36 ஊரு கொண்டு 36 மணி படிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரூபா படிச்சாலே போதும், 20 நிமிஷம் ஆகும். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல வந்து நோயோட தாக்கமும் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு நோயுமே வந்து இவர் வந்து அண்டவே அண்டாது, ஹேப்பியா இருக்கலாம் இவங்க வந்து. ஓகே, சூப்பர். அதாவது வந்து நோயில் ஆரம்பிச்சு அதை வந்து சந்தோஷமா மாத்துறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதுவும் வந்து குழந்தையா இருக்கக்கூடிய முருகரை வந்து இறுக்கமா வந்து மேஷராசி என்பர்கள் பிடிச்சுக்கிட்டாங்களே வந்து நோயற்ற வாழ்வோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. சூப்பரம்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க, சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க, அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலேயும் குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்க மாட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க, மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பார்த்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையே கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க, ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால், சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலிக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன், சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியுது. அதுக்கு என்ன வலி தெரியும், ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு, இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருது இல்லை, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும், இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்களேன், அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. ஏன்னா லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைகள் வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், அதில் சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு, என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4:30 to 6 பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது.
நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி. நன்றி நன்றி.